ஹலோ மக்களே, இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பாப்கார்ன் சிக்கன் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலான்னு வாங்க. துண்டு இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கிறேன், 3 பல் பூண்டு, வெங்காயம் ஒரு 1/4 வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுக்கிறேன். இதெல்லாம் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். இது நல்லா அரைச்சாச்சு. இதை வடிகட்டி நம்ம எடுத்துக்கலாம். அந்த தண்ணியை மட்டும் 1/2 கப்பு தயிர் இதில் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம் பெப்பர் பொடி. 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு வெங்காயம்லாம் அரைச்ச தண்ணி வந்து இதில் சேர்த்துக்கலாம். 200 கிராம் போன்லெஸ் சிக்கன் தான் எடுத்துருக்கிறேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இதை ஃபஸ்ட்டு பிசைஞ்சு விட்டுக்கலாம். நம்ம இப்போ இதில் சிக்கனை சேர்த்துக்கலாம். நல்லா பிசைஞ்சு விட்டுக்குங்க. இது 1 மணி நேரம் ஃப்ரீசரில் இருக்கட்டும். ஃப்ரிட்ஜிலேருந்து 1 மணி நேரம் கழித்து எடுத்தாச்சு. பாருங்கள், நல்லா மசாலாலாம் ஊறி இருக்குது. இப்போ சிக்கன்லாம் நல்லா ஊறி ரெடியாக இருக்குது. அதை வந்து கோட் பண்ணுறதுக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம். 1 கப்பு வந்து மைதா எடுத்துருக்கிறேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். சின்ன கரண்டியில் 1 கரண்டி கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துருக்கிறேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். பெப்பர் பொடி 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் சால்ட் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் கலந்து விட்டுடலாம். இப்போ ஒவ்வொரு சிக்கன் பீஸாக நம்ம எடுத்து இதை மாவில் பரட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை இப்படி நல்லா உதறிட்டு எடுத்து பிளேட்டில் வச்சுக்கலாம். இப்போ மறுபடியும் இன்னொன்று எடுத்து அதேமாதிரி பரட்டி எடுத்துக்கலாம். நல்லா மாவு எல்லா பக்கமும் படுற அளவுக்கு பரட்டி எடுங்க. அதுதான் எண்ணெயில் போட்டு பொரிக்கிறப்ப நல்லா மொறுமொறுன்னு வரும். இதை நல்லா அந்த மேலே இருக்கிற மாவெல்லாம் இப்படி நல்லா உதறி எடுத்துக்கோங்க. இப்போ இதேமாரி எல்லாத்தையும் நம்ம பரட்டி இதுமாரி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் கோட் பண்ணியாச்சு. இப்போ எல்லாத்தையும் இப்போ பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சி மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கிறேன். இப்போ ஒவ்வொன்றா இதை சேர்த்துடலாம். போட்டால் இந்த மாதிரி பொரிஞ்சு வரணும். எட்டையே போட்டுக்கோங்க, ஒன்றோட ஒன்று ஒட்டுற மாதிரி போடாதீங்க. இப்போ நம்ம இதை திருப்பி விட்டுக்கலாம். இது நல்லா வெந்துடுச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். போட்டுக்கலாம். நம்ம திருப்பி விட்டுக்கலாம். இப்போ இதுவும் வெந்துடுச்சு. இதையும் நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். என்னுடைய பாப்கார்ன் சிக்கன் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் இன் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.